in the name of Jesus Christ. So today's verse is going to be Acts 18:10. For I am with you, and no one will attack you to hurt you, for I have many people in this city. ஸோ இன்னும் இந்த காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து யாருமே நம்மளை வந்து ஹர்ட் பண்ணவோ இல்லை கஷ்டப்படுத்தவோ வந்து விட மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணலாலே யாருமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, காடுமே வந்து என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி வந்து கஷ்டப்படலாம் இல்லையா. ஆனால் ஒன் திங் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஷுவர்லி இஸ் காட் எப்பவுமே ஹீஸ் ஆல்வேஸ் பை அவர் சைட். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது வந்து ஹீ இஸ் ரெடி டு சால்வ் இட். காட் வந்து எப்பவுமே நம்ம கூட தான் வந்து இருக்கார். ஒரு பிரச்சனை வரும்போது அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் கூட வந்து நம்மளுக்காக வந்து நிறைய பேர் வந்து வராங்க. இப்போ நிறைய பேர் வந்து நம்மளை திட்டிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு வந்து இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது காட் வந்து அவங்க எல்லாருமே அதை கூட்டு வந்து அவங்க மூலயமா வந்து காட் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப், ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து காட் வந்து நமக்கு வந்து கொடுப்பார். காட் என் கூட இருக்காது, ஹீஸ் ஆல்வேஸ் பை மை சைட் அப்படின்னு நம்ம வந்து காட் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து பார்த்து போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து ஒரு பெரிய சக்ஸஸையும் பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸுமே வந்து கொடுப்பாரு. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்துக்காக நன்றி. ஏசப்பா இந்த வாசம் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா நீங்கள் எப்பவுமே எங்கள் கூடவே இருந்த ஏசப்பா, எல்லா பிரச்சனையும் எங்கள் கூட இருந்த ஏசப்பா நீங்கள் வந்து எங்களை வந்து பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்போது ஏசப்பா எப்பவுமே எங்கள் கூட இருந்து வந்து எங்களை வந்து பார்த்துக்கோங்க ஏசப்பா. ஆஸ்க் எவ்ரிதிங் மை ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் precious name. Amen. God bless you. Have a great day. Bye.